இல்லைங்க. இன்னைக்கு 13/1/26 சத்சங்க அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனி பிதாஜியோட வாழ்த்து பார்க்கலாம். வந்தே பரம் பிரம்மா சீதாம்னகம் வந்தே குரும் சாந்தம் உமேஷமேஷம் வந்தே சிவானந்த குரு பிரவீணம் வந்தே சதா ஞானபி வந்தனீய அனந்த சுகதார அகண்டானந்த விக்கிரகம் தயாதிமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரும் ராகாதிரோகான் சததானுஷுக்தா நசேஷகாயே பிரசுதானசேஷான் ஔத்சூக்யமோக ரதிதாஞ்சகானே யோ பூர்வ வைத்தியாயே நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. விருப்பு வெறுப்பு முதலான பெரும்பியாதிகள் யார் ஒருவரால் வெறுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். மேலும் ராகாத்வேஷம் என்பதுதான் அக்னி. அந்த அக்னி தான் விசேஷ அக்னி என நம் சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. இந்த விசேஷ அக்னியை கொண்டு தான் நித்திய அனித்தியத்தை நாம் அறிய முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சாங் பார்க்கலாம். வெரி சாங். எல்லாம் வல்ல இறைவனே எல்லா உயிர்களிலும் இருப்போனே எல்லா நலமும் பெற்றிடவே ஏங்கி தவிக்கின்றோம் உன்னிடமே. உடல் தந்தாய் உயிர் தந்தாய் உடல் தந்தாய் உயிர் தந்தாய் உதவாத ஆணவத்தை ஏனோ தந்தாய். உலகை படைத்த மறையோனே உள்ள கோயிலில் உறைபவனே நெஞ்சில் என்றும் நிறைபவனே நிம்மதியை தருபவனே தாய் தந்தையாய் என்றும் பாசம் மிகுந்தோனே நிம்மதி வாழ்வில் அருள்பவனே இறைவா பணிந்தேன் எல்லாம் அல்ல இறைவனே எல்லா உயிர்களிலும் இருப்போனே. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நேற்று செஷன்ல ஸ்தூல தேகம், காரண தேகம், சூக்ஷ்ம தேகம் இத பத்தின பார்த்தோம். ஸ்தூல தேகம்னா ஜீவசக்தியான வாயு, காரண தேகம்னா மாயையா இருக்கின்ற அந்த ஒன்றும் அறியாத சுழுத்தி நிலைக்கு தான் காரண தேகம், சூக்ஷ்ம தேகம்னா மனம்னு சொல்லி பார்த்திருந்தோம். இன்னைக்கு 12வது அத்தியாயத்துல என்னன்னா, இப்ப இந்த சுழுத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாயையான அந்த நிலை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்ப இந்த தான் என்கின்ற அந்த பிரம்மம் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த சக்தி இருக்கு இல்லையா, அந்த மாயை, அதுவும் ஒன்னா கூடி கலந்து ஒன்னாதான் இருக்கு. அதை தனித்தனியா அதை வேற அறியணும் அப்படின்னா அதுக்கு என்ன சாத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லி சிஷ்யன் கேட்கிறாரு.
அப்ப இந்த தான் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா நித்தியமா இருக்கிற ஒரு பொருள். அந்த அந்த தன்னுடைய சக்தியில இருந்துதான் இந்த மாயை உண்டாகுது. இந்த மாயை அநித்தியமானது. இப்ப இத நித்தியமா இருக்க பொருளை நம்ம என்ன பண்ணாலும் அது அப்படியேதான் இருக்கும். ஒண்ணுமே ஆகாது, அழிஞ்சு போகாது இல்லையா? அது என்னன்னைக்கும் அப்படியேதான் இருக்கும். ஆனா அநித்தியமா இருக்கிற ஒரு பொருளை ஏதாவது ஒரு மாற்றத்துக்கு உட்படுத்தும் பொழுது எப்படி வெவ்வேறா பார்க்கலாம்? இந்த தான் அப்படின்ற அந்த இதையும் சக்தியையும் பிரிச்சு மாயையும் எப்படி வெவ்வேறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறோம். அதுல கொஞ்சம் உப்பையும் போட்டுடுறோம். உப்பு போட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உப்பு தண்ணியில கரைஞ்சு போயிடும். உப்பு காணாம போயிடும். உப்பு அந்த தண்ணியோட லயிச்சு போயிடும். சோ அதோடவே கலந்து அதோடவே இருக்கு. ஆனா உப்பு அதுக்குள்ள போயிடுச்சு, கரைஞ்சிருச்சு. சரி, திரும்ப எனக்கு அந்த உப்பு வேணும், அந்த உப்பை நான் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அங்க எனக்கு தெரியல. அப்ப அந்த தண்ணீரை என்ன பண்ணணும்? சுண்ட செய்யணும். அதை சுண்ட செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? காய்ச்சணும். அதை காய்ச்சணும்னா என்ன வேணும்? நெருப்பு வேணும். உப்பும் தண்ணியும் கலந்துருக்கு. கலந்துருக்கக்குள்ள அந்த உப்பு அதுல இருந்து நம்ம தனியா பிரிச்சு எடுக்க முடியாது. சோ அந்த உப்பை காய்ச்சும் பொழுது அந்த நாசமா இருக்கின்ற அந்த மாயையான அந்த தண்ணீர் என்ன பண்ணுது? நசிஞ்சு போயிடுது. நசிஞ்சு போயிட்டு அந்த நித்தியமான இருக்க உப்பு மட்டும் நமக்கு வெளியில தெரியுது. அதே மாதிரி நம்ம தான் அப்படின்ற அந்த பிரம்மமும் சக்தியும் கூடி ஒன்னா கலந்து இருக்கு. சோ இத இப்ப நம்ம தனித்தனியா அதை பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த தண்ணீரை எப்படி காய்ச்சி சுண்ட செஞ்சு அந்த உப்பை தனியா பார்த்தோமோ, தண்ணீரை நசிச்சோமோ, அதே மாதிரி இந்த மாயையும் இப்ப நாம நசிக்க செய்யணும். அந்த மாயைய சுண்ட செய்யணும். அந்த மாயையை எப்படி சுண்ட செய்யறது அப்படின்னா, இந்த விவேகம் என்னும் அக்னி கொண்டு அந்த மாயையை சுண்ட செய்யணும். இப்ப அந்த தான் அப்படின்ற அந்த பிரம்மமும் இந்த மாயையும் ஒன்னா கலந்து இருக்கிறதால இந்த உலகம் தான் உண்மை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கு. அதனால இந்த உலகத்தை, இந்த மாயைய நசிக்க முடியறதில்ல. அப்ப அதை நசிக்கணும்னா விவேகம் என்னும் அக்னி கொண்டு அதை நசிச்சுதான் அப்ப நித்தியமான அந்த பிரம்ம முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப அப்ப இந்த விவேகம் என்னும் அக்னி கொண்டு எப்படி அதை எரிச்சு தன்னைத்தானே அறிய முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இப்ப தான் அப்படின்னு நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமை இருக்கு இல்லையா, அது அனித்தியம், அழியக்கூடியது, நாசம் உள்ளது. இப்ப இங்க நாம பார்க்கக்கூடிய எல்லா தோற்றங்களும் உலகங்களும் எங்க இருந்து வருது அப்படின்னா நமக்குள்ள இருந்துதான் வருது. அது எப்படின்னா, இப்ப நான் என்ன சொல்றேன்? இது என்னுடைய போனு, என்னுடைய ஊரு, என்னுடைய வீடு, என்னுடைய பிள்ளை, என்னுடைய கணவர், என்னுடைய காரு. சோ அந்த மாதிரி என்னோடது என்னோடது என்னோடதுன்னு எல்லாமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோ அப்ப அது மாதிரி சொல்ற விஷயங்களும், என்னுடையதுன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பிளஸ் நான் என்ன என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையும் நித்தியம் இல்லாதது, கூடியது. அப்ப இவ்ளோ பெருசா இருக்கின்ற இந்த உலகத்தோட இந்த நான் என்ற அகங்காரம் கூடி என்ன பண்ணுது? இந்த அகங்காரத்தை உண்டு பண்ணுது. அப்ப இந்த அகங்காரம் எங்க இருந்து உண்டாகுது அப்படின்னா மனதில இருந்து உண்டாகுது. சரி, இதை எப்படி சொல்லலாம் பார்க்கலாமா? இப்ப நான் ஒரு மலை ஏறுறேன், மலைக்கு போறேன், ட்ரெக்கிங் போறேன், ஒரு மலை ஏறுறேன். கஷ்டப்பட்டு ரொம்ப ஏறிட்டேன். திரும்ப இறங்கவும் செய்யறேன். இறங்கி முடிச்சோடனே அப்பாடா எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, இந்த உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, காலால நடந்து ஏறி மூச்சு வாங்கி ஜடம் ரொம்ப களைச்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? எல்லாருக்கும் இதை அனுபவிச்சிருப்போம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல நான் களைச்சு போகல, இந்த இடத்துல இந்த ஜடம் அப்படின்ற ஒண்ணுதான் களைச்சு போயிருக்கு. அதே மாதிரி கால்ல ஒரு அடி பட்டுருச்சு, தெரியாம போய் எங்கேயோ இடிச்சுக்கிட்டோம், உயிர் போகுது, ஜீவனே போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு பெயின், உயிர் போகக்கூடிய அளவுக்கு ஒரு வலியை நாங்க அனுபவிச்சிருப்போம். சோ அப்ப இந்த இடத்துல ஜீவன் தான் போச்சு, நான் என்ற இந்த நிலைமை இந்த இடத்துல போகல, போனது ஜீவன் தான். அதே மாதிரி ஒரு நல்ல இருட்டுல, அமாவாசை இருட்டுல ஒரு இடுகாட்டு வழியா எங்கேயோ போறோம். போகக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஒரு திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு என்ன பண்ணுது? இந்த மனசு என்ன பண்ணுது? பயங்கரமா பயந்து நடுங்குது.
அப்ப இந்த இடத்துல நான் என்ற அந்த நிலைமை இருக்கு வந்து மனம்தான் பயப்பட்டு இருக்கு. அப்ப இந்த ஜீவன், ஜடம், மனம் இது எல்லாமே அந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கு பந்தம்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த நான் என்ற நிலைமையை தான் நம்ம அழிக்கணும். இது எப்படி அழிக்கணும் அப்படின்னா, சோ அது ஃபர்ஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். நான் என்ற அகங்காரம் ஃபர்ஸ்ட் எப்படி உருவாகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 4-5 பேர் கூடி ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் போறாரு. போனா திடீர்னு அவரை போய் ஒருத்தர் என்ன பண்றாரு, திட்டிடுறாரு. திட்டின உடனே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருது. ரொம்ப ரோஷம். அந்த ஆத்தர் உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்துட்டு நான் இங்க போனேன், இந்த மாதிரி என்ன அவன் திட்டான், ஸோ எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, நான் வந்து அந்த இடத்துல இல்லாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த நான் என்ற அகங்காரம் இந்த இடத்துல வெளிப்படுது. ஸோ இந்த அகங்காரத்தை தான் நசிக்கணும். அப்ப நான்னு வரலன்னா இப்ப அந்த ஒரு திட்டி இருந்தா இவங்களுக்கு வந்து அது கஷ்டமா தெரிஞ்சிருக்காது இல்லையா. அந்த அகங்காரம் வரக்குள்ளதான் என்ன போய் அவன் திட்டானா அப்படின்னு சொல்ற மாதிரி தோணுது. அதே மாதிரி 2 பேருக்குள்ள அதுல ஒருத்தர் நல்லா பேசுறாரு. பேசி அவரு அவர் சைடு இருக்க அந்த வாதத்தை ஜெயிச்சிடுறாரு. ஒருத்தர் தோற்க அடிச்சிடுறாரு. அப்போ அவர் என்ன போய் சொல்றாரு, எல்லார்கிட்டையும் பெருமையா என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இவரோட போய் பேசினேன். பேசி அவரை வந்து நான் தூக்கடிச்சிட்டேன். அவர் வந்து என்கிட்ட பேச்சு திறமையில தோத்து போயிட்டாரு. நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஸ்தானி மானி, எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே அந்த புகழ்ந்துக்கிறாங்க இல்லையா. சோ அதுதான் இந்த அகங்காரம்னு சொல்லக்கூடியது. இந்த அகங்காரம் தான் நம்மள இருந்து நசிக்கணும். இந்த அகங்காரம் எங்க இருந்து உற்பத்தி ஆகுதுன்னா, தன்னுடைய மனதில இருந்து தான் இந்த அகங்காரம் உற்பத்தி ஆகுது. இந்த மனம் எங்க இருந்து உண்டாகுதுன்னா, ஜீவன்ல இருந்து தான் உண்டாகுது. அததான் வந்து சக்தின்னு சொல்றாங்க, ஜீவனுடைய சக்தி. அந்த ஜீவனை தான் சிவன்னு நாம சொல்றோம். அந்த சிவன் இருக்காரு இல்லையா, அவருடைய அந்த பிரம்மமா இருக்கிறாரு. அப்ப தானா இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய சக்திக்கு தான் மனம்னு சொல்லி பேரு. அவங்களதான் சிவசக்தின்னு சொல்றாங்க. இந்த சக்தி தான் என்ன பண்ணணும்னா தனக்குள்ளவே அடங்கணும். இந்த சக்தியை வெளியே விட்டாதானே இந்த உலகம் மற்ற விஷயங்கள் எல்லாம் உண்டாகுது. அப்ப இந்த சக்தி என்ன பண்ணணும், வெளியில விடாம தனக்குள்ளே அடக்கி வச்சிடணும். இப்ப தன்னுடைய சக்தி என்னதுன்னு தெரியணும் நமக்கு. அப்படி தெரிஞ்சாதான் அந்த சக்தியை வெளியில பிரதிபிக்க விடாம விவேகமாகிய விசேஷ அக்னி கொண்டு அந்த மேற்சொன்ன மாயையான உலகத்தை தானா இருக்க வேணும். இதுக்குதான் வந்து நித்திய வஸ்து விவேகம்னு சொல்லப்படுது. இப்ப நாம என்ன பண்ணணும், நமக்கு ஒரு கதி, மேல் கதி கிடைக்கக்கூடிய ஒரு கதி காமிச்சு கொடுக்கப்பட்டிருக்குது. சோ இந்த கதிய சதா அபியாசம் செய்யும் பொழுது நமக்கு தோணுகின்ற இந்த மாயான உலகம் கொஞ்சம் கொஞ்சமா நசிச்சு அந்த பிரம்மம், அந்த சிவன் அது மட்டுமா தான் அத்தியாயத்தை இதோட நிறைவு செய்து கொள்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். கக்கிவிட்ட சோறு கறி கண்ட மூலங்கள் கண்களுக்கு சுத்தமான காட்சி போலவே சிக்கி கொண்ட சகத்தினை சி என்று உறுத்தி சீர்பாதம் கண்டு தெரிந்தாடாய் பாம்பே அப்படின்னு பாம்பாட்டி சித்தர் வந்து பாடுறாரு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, கக்கி விட்ட சோறு கறி, அதாவது நம்ம வந்து சாப்பிட்ற சோறாகட்டும் இல்லை காய்கறிகளாகட்டும் எது வேணாலும் இருக்கட்டும், அது எல்லாமே மலமாகி வெளியே போயிடுது இல்லையா. அது பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. அப்ப அத மாதிரிதான் நம்ம ஜீவன்ல இருந்து வெளிப்பட்ட இந்த மனமாகிய அகங்காரமாகிய இந்த உலகு அருவருப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லி பாம்பாட்டி சித்தர் வந்து இங்க சொல்றாரு. அப்ப அருவருப்பா ஆனா மட்டும்தான் சீ அப்படின்னு நம்ம வந்து வெறுத்துடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வெறுக்கும் போது மட்டும்தான் சீர்பாதத்தை காண முடியும், தெளிவா காண முடியும் அப்படின்னு சொல்லி பாம்பாட்டி சித்தர் சொல்றாரு. இதே மாதிரி சிஷியனுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. அதாவது வந்து முன் அத்தியாயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, சுழுத்தி அதாவது மாயை அப்படின்னு சொல்றாரு.
அப்போ நான் வந்து அந்த மாயைக்குள்ளதான் இருக்கேன். அப்போ நான் வந்து மாயைக்குள்ள இருக்கேன் அப்படின்னா நான்ன்றது தனியா வந்து எப்படி நான் அறியறது இல்லையா? அதை நான் தனியா எப்படி நான் வேறுபடுத்தி நான் வந்து பார்க்க முடியும்? ஏன்னா மாயைக்குள்ளதான் இருக்கேன், எப்படி நான் பிரிச்சு பார்க்கிறது அப்படின்னு சொல்லி சிஷ்யருக்கு வந்து ஒரு கேள்வி வருது. அப்போ குரு வந்து என்ன சொல்றாரு, அப்பா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ தான் அப்படின்றது வந்து நித்தியம், அது என்றும் இருப்பது. அப்போ அனித்தியம்னா என்ன அப்படின்னா அதை தவிர மொத்தது எல்லாமே அனித்தியம் தான், அது எல்லாமே மாயை தான். அதுக்கு அப்பா ஒரு உதாரணம் சொல்றாரு. அதாவது வந்து ஒரு உப்பை எடுத்து கையளவு உள்ள ஒரு உப்பை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு நல்லா நீங்க வந்து போட்ட உடனே ஒரு 5 நிமிஷத்துலயே வந்து உப்பு கரைஞ்சிரும். முதல்ல உப்பு இருக்கிறதே தெரியாம போயிடும். அப்போ ஜீவன் வந்து இந்த உடம்புக்குள்ள உள்ள செலுத்தினதுக்கு அப்புறம் நம்ம வெளியே வந்து மூச்சு விடும்போது நமக்கு ஜீவன் தெரியறது இல்ல, இந்த உலக மாயை நமக்கு தெரியுது, ஜீவன் தெரியறது இல்ல. அப்ப அதை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த தண்ணியை வந்து கொதிக்க வைக்கணும். அதாவது வந்து நெருப்பை மூட்டி தண்ணியை கொதிக்க வச்சோம்னா தண்ணி எல்லாம் ஆவியா போனதுக்கு அப்புறம் உப்பு மட்டும் மீதமா தங்கும். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நித்தியமா இருக்கின்ற தான அனித்தியமா இருக்கின்ற மாயை கலந்து இருக்குது. அப்போ தான் அறிய, தானாகிய இந்த ஜீவனை அறிய மாயையை நம்ம சுண்ட செய்யணும். எப்படி சுண்ட செய்யறது? அதுக்குதான் அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, விவேகம் என்ற அக்னியை கொண்டு நம்ம வந்து சுண்ட செய்யணும். இருந்தாலும் ஜீவன் அப்படின்றது வந்து நாசம் இல்லாத ஒரு பொருள் இல்லைங்களா? அப்போ நாசம் இல்லாத ஒரு பொருளை நான் சுண்ட செய்யாமையே அந்த தண்ணியில இருந்து தனியா பிரிச்சு எடுத்துட்டு தண்ணியை மட்டும் நான் கொதிக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க தண்ணியில உள்ள போட்டீங்க, அது தண்ணியோட தண்ணியா கலந்து போச்சு. அதை மட்டும் நீங்க எப்படி தனியா எடுக்க முடியும்? எடுக்க முடியாது இல்லையா? அப்போ அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அக்னி தான் வேணும். அது போலதான் இந்த மாயை, அதாவது வந்து நித்தியமா இருக்கின்ற ஜீவனை மாயையில போய் கலந்து விட்டதுனால நம்ம அதை எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த விவேகம் அப்படின்றது வந்து ஒரு அக்னி வந்து தேவைப்படுது. அதான் இந்த ஜீவசக்தியான வாயு. சரி, இப்போ இந்த அக்னி அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அதை விவேகம் நீங்க சொல்றீங்களே, அதை எப்படி நான் வந்து மூட்டி நெருப்பு ஏத்தி எப்படி இதை தனியா பிரிச்சு தனி, அதாவது மாயையை தனியா வந்து பிரிச்சு எப்படி நான் ஜீவனை மட்டும் அறியறது அப்படின்னு சொல்லி சிஷ்யன் கேட்கிறாரு. அதுக்கு வந்து அப்பா என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீ வந்து நித்தியமா அனித்தியமா அப்படின்னு கேட்கும் போது, நான் அப்படின்னு நான் கருதுறது அனித்தியம். அது வந்து நானுன்னு சொல்றது எப்ப இருந்தாலும் நான் செத்துருவேன். ஒரு 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 நாள் இல்லைன்னா ஒரு நாள் எனக்கு மரணம் உண்டு. நான் அனித்தியம், இந்த உடல் வந்து இல்லை, நான் இல்லை. அப்போ அதுக்கு நாசம் உண்டோ அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உண்டு. நான் வந்து கண்டிப்பா இறந்துருவேன் ஒரு நாள். அப்படின்னா அப்ப நான் இல்லை அப்படின்னா இந்த உலகம் இருக்கா இல்லையா? நானே இல்லை, நானே இறந்துட்டேன் அப்படின்னா இந்த உலகம் இருக்கா இல்லையான்னா உலகம் இருக்கு, அப்படியேதான். நான் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த உலகம் இல்லை இல்லைங்களா? அப்போ இந்த உலகம் உண்டாவது எங்க இருந்து அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இந்த உலகம் உண்டாவது யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா தண்ணிலிருந்து, அதாவது எண்ணிலிருந்து தான் இந்த உலகம் வந்து உண்டாகுது. சரி, இருந்தாலும் எண்ணிலிருந்து எப்படி உண்டாகுது அப்படின்னா நான் அப்படின்னு சொல்லி அகங்காரத்தால புடிச்சு வச்சிருக்கோம், நிறைய புடிச்சு வச்சிருக்கோம் நம்ம. அதாவது வந்து அப்பா பழகுன்னு சொல்றாரு, நிறைய விதமா நம்ம புடிச்சு வச்சிருக்கோம். தந்தை, தாய், மனைவி, சாதி, வீடு, ஸ்தானம், மானம், சுத்தம், அசுத்தம், ஆசை, நரகம், சொர்க்கம், கோவில், வாகனம்னு நம்ம எண்ணற்ற விஷயத்த வந்து புடிச்சு வச்சிருக்கோம். பணம், காசு, சொத்துன்னு எவ்வளவோ புடிச்சு வச்சிருக்கோம். அது எல்லாமே நித்தியமா அனித்தியமா அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாமே அனித்தியம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா வந்து அழியக்கூடிய ஒரு பொருள், அழியக்கூடிய ஒரு வஸ்து. அப்போ அந்த அழியக்கூடிய வஸ்துவான உலகமான இந்த அகங்காரம் எதுல இருந்து உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சக்தியாகிய மனதிலிருந்து தான் உண்டாகுது. அப்போ மனம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அகங்காரமாகி இந்த உலகம் இல்லவே இல்லை. இதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டும் அப்பா வந்து சொல்றாரு. இப்போ நம்ம வந்து மலை மேல வந்து வெள்ளையங்கிரி மலை மேல மாதிரி ஒரு பெரிய மலை மேல நம்ம ஏறி இறங்கணும் அப்படின்னா வந்தவொடனே படுத்துருவோம், அதுக்கப்புறம் வந்து எங்க இருப்போனே தெரியாது, அந்த நிலைமைக்கு போயிடும். அப்போ ஏஞ்சோடனே பா எவ்வளவு பெரிய மலை, என்னோட உடம்பு வந்து தள்ளி, அதாவது உடம்பே இல்லாம போச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த ஜடமே வந்து தாங்காம போச்சுன்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அதே மலையில ஏறும் போது
கல் அந்த விரல்ல வந்து கல் கல் வந்து படதான் செய்யும். நல்ல ஒரு பெரிய கல்ல வந்து கால் பட்டு அது விரல் பட்டுது அப்படின்னா உயிரே போன அளவுக்கு வலி இருக்கும். பக்கத்துல இருக்கவங்க கேட்டா, அப்பா ஒரு கல்லு பட்டுது பாருங்க உயிரே போச்சு அப்படின்னும் சொல்றது உண்டு. அதே மாதிரி வந்து ஒரு மயானத்துல நம்ம போயிட்டு ஒரு இருட்டுல மயானத்துல தனியா போனோம் அப்படின்னா ஏதோ ஒரு சத்தத்தை பார்த்தோ இல்ல அது ஏற்படும் போது நமக்குள்ள ஒரு பயம் வந்து உள்ளுணர்வுல ஒரு பயம் வந்து நமக்கு வரதான் செய்யும். அப்போ மனம் நடுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுல வந்து சொல்லுவோம். இப்ப நான் செமையா பயந்துட்டேன், மனசு வந்து அப்படியே ஆட்டம் கண்டுடுச்சுன்னு நம்ம சொல்றது உண்டு. அப்போ இது எல்லாமே இந்த எடுத்துக்காட்டு, இந்த 3 எடுத்துக்காட்டுலயும் தனித்தனியா ஜடம்னு சொல்றதாகட்டும், உயிரே போச்சுன்னு நம்ம சொல்றதாகட்டும், மனம் நடுங்கி போச்சுன்னு சொல்றதாகட்டும், இதெல்லாம் வந்து ஒரு 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 தனியா ஒரு விஷயத்த நான் இல்லாம தண்ணியிலிருந்து வேறுபட்ட ஒரு ஒரு விஷயத்த தான் நம்ம சொல்றோமே தவிர நான் அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. உடம்பு வலிக்குதுன்னா நம்ம உடம்பு தான் வலிக்குதுன்னு சொல்றோம், அது நான் கிடையாது. உயிரே போச்சுன்னா உயிர் போயிடுச்சு, அது வந்து நான் கிடையாது. அப்போ அப்போ எதுவுமே நான் இல்ல, அது வந்து வெறும் பந்து அப்படின்னு சொல்லி அப்பா வந்து சொல்றாரு. அப்போ ஒருத்தன் வந்து கெட்ட வார்த்தையால, அதாவது நீங்க நல்லா ஒரு 10 15 வருஷம் நல்லா பழகிட்டு ஏதோ ஒரு பிரச்சனையால வந்து நல்லா தகாத வார்த்தையை உங்களை பார்த்து கேட்டா ஒரு நிமிஷம் வந்து செத்து போயிடுற மாதிரி ஒரு ஒரு நிலைமை வந்துடும் இல்லையா? செத்து போனது யாரு அப்படின்னு பார்த்தா நீங்க இல்லை. ஏன்னா உங்களுக்கு மனம் இருக்கு, உங்களுக்கு உடல் இருக்கு, எல்லாமே இருக்கு அந்த இடத்துல. ஆனா செத்து போனது எது? அகங்காரம். அப்போ அதே மாதிரி அவன் கையிலேயே ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு நல்லா வாதிட்டு நல்லா வந்து உங்களோட ஃபுல் திறமையை யூஸ் பண்ணி இதெல்லாம் வந்து தப்பு சொல்லி அவனை பேச விடாம பண்றதை விட அவனை தோக்கடிச்சு உங்களோட வாத திறமையால அப்ப வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா வந்து நான் வந்து ஸ்தானி, மானி, அது ஒரு புகழ்ச்சி. அவன் வந்து புகழ்வான். நீங்க அதெல்லாம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களை தப்பா நினைச்சேன்னு சொல்லி ஒரு புகழ்ச்சி வாரம் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துலயும் எது நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அகங்காரம்ன்றது நிக்கதான் செய்யும். அப்போ அந்த அகங்காரம் எதுல இருந்து உண்டாகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி அது மனத்தில் இருந்து தான் உண்டாகுது. அந்த மனம் எதிலிருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஜீவன்ல இருந்து தான் உற்பத்தி ஆகுது. அப்போ அந்த மனமாகி இருந்து தான் சக்தி. அப்போ ஜீவன் அப்படின்னு சொல்றது வந்து சிவம். அதத்தான் இந்த உலகத்துல சிவசக்தின்னு சொல்றாங்க. அப்போ அந்த சக்திய ஜீவன்ல இருந்து வெளியே வர அந்த சக்திய வெளியே விடாம எவன் தன்னில் தானே அடக்கி லயிக்கிறானோ அவனுக்கு தான் பேரின்ப முக்தி கிடைக்கும்ன்றது வந்து சொல்லப்படுது. இதுதான் வந்து நித்திய அநித்திய வஸ்து விவேகம் என்று சொல்லப்படுது. இது வந்து அதே பாம்பாட்டி சித்தரே வந்து இன்னொரு பாட்டுல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. சேற்றுத்திரை வெள்ளை பூச்சி சேற்றை நீக்கல் போல் தேசத்தோடு ஒத்து வாழ்வார் சேகை கண்டபின் சாற்று பரவெளிதனை சாரும் வழியே தானடக்க வேண்டும் என்று ராடாய் பாம்பே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா சேற்றுத்திரி, அதாவது சேத்துல நல்லா சேத்தோட சேரா வந்து அந்த பிள்ளைப்பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பொறாண்டி விளையாடிட்டு இருக்கும். ஆனா அதுக்கு தெரியும் சேத்துல இருந்து வெளியதுக்கு அப்புறம் எப்படி நம்மள நீக்கிக்கணும், அந்த அந்த சேரை வந்து எப்படி நீக்கணும்னு சொல்லி அதுக்கு தெரியும். அதே மாதிரி அது நீக்கிக்கவும் செய்யும். ஆனா மனுஷன்ற அமிமாய்க்கப்படுற நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதாவது இந்த சேராகி இந்த உலகத்தை, மாயையாகி இந்த உலகத்தை, மனமாகி இந்த உலகத்தை உண்டு அப்படின்னு நம்ம நம்பி அதுலயே உழண்டுட்டு இருக்கோம், சேரு மாதிரி உழண்டுட்டு இருக்கோம். ஆனா இங்க இருக்கிற நிறைய பேருக்கு அந்த சேத்தை எப்படி விடணும், எப்படி நீக்கணும் அப்படின்றது தெரியறது இல்ல. தேசத்தோடு ஒத்து வாழ்வார் இருந்தாலும் பார்த்திருக்காங்க, தேசத்தோடு ஒத்து வாழ்ந்து செய்கை கண்ட பின், அதாவது காரு பணம் எல்லாம் வச்சிருப்பான். ஆனா ஒரு 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 ஏதோ ஒரு பிரச்சனையால உடம்பு சரியாதனால டக்குன்னு இறந்து போயிடுவான். அப்ப அவ்வளவு காலம் சேர்த்து வச்சதோ இல்ல அவன் பண்ணி வச்சதோ ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்ப எதுவுமே இல்லைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சோம் திருப்பியும் அதையே உழண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாம்பாட்டி சித்தர் சொல்றாரு. இதெல்லாம் இந்த உழண்டுட்டு இருக்கிறத வந்து நம்ம வந்து களைச்சி போட்டுட்டு இது உண்மை இல்லை, எது நித்தியம் எது அநித்தியம் சொல்லி நல்லா தெளிவுபட நம்ம உணர்ந்து தான் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தான் நடக்க வேண்டும்னா அந்த அகங்காரம் அப்படின்ற ஒரு சொல்லப்படுற அந்த விஷயத்த நம்ம வந்து விவேகம், அதாவது வந்து விசாரணை மெத்த விசாரித்து அதை வந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்தது. ஆத்ம நமஸ்காரங்க.
ஹலோ, நமஸ்காரங்க. பிரேம், நீங்க எங்க இருக்கீங்க சார்? ஐயா நான் சென்னையா. அப்படிங்களா? என்ன ஒர்க் பண்றீங்க? நான் ஐடிங்கய்யா. ஆக்டிங்களா? ரொம்ப அற்புதமா சித்தர்கள் பத்தியும் நிறைய படிக்கிறீங்க போல இருக்கு. ஐயா இது ஒரு வாய்ப்புயா. ஏன்னா நமக்கு வேலை கரெக்டா இருந்தாலும் எப்படியாவது இதுக்கு ஒரு டைம் இப்படி பண்ணும்போது தான் நமக்கு டைம் வந்து ஒதுக்க முடியுதுங்கய்யா. ஆமா ஆமா ஆமாங்க. எந்த கம்பெனி ஒர்க் பண்றீங்க? நான் எல்என்டியா. ஓ அப்படிங்களா? சரி சரிங்க. பிஇ ஆயிட்டீங்களா? ஆமாங்கய்யா. ஓகே ஓகே. எந்த ஏரியாவில் இருக்கீங்க? ரெடில்ஸ்ங்கய்யா. ரெட் ஹில். ஆமாங்கய்யா. ரெட் ஹில்ஸ். ஓகே ஓகே சரிங்க. ஐயா ராமச்சந்திரன் ஐயா, நீங்க தான் பேசணும். ஐயா ராமச்சந்திரன் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் என்னுடைய ஆத்ம நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாடல் ஒன்று, பழைய பாடல், 1969 வந்த பாடல். உண்மை எது பொய் எதுன்னு ஒன்னும் புரியல, நம்ம கண்ணு நம்மாலே நம்ப முடியலே, கிணறு தண்ணி இனிக்குது, கடலு தண்ணி கரிக்குது, நிறத்துலதான் ஒன்னாக தெரியுது, எடுத்து குடிக்கும் போது பேதமெல்லாம் புரியுது. இந்த பாடல் 1969 நான் எஸ்எல்சி படிக்கிறப்ப. தண்ணீரில் உப்பு கலந்ததால் நிறத்தில் ஒன்றாகத்தான் தெரிகிறது, தண்ணீரில் உப்பு கலந்ததால் நிறத்தில் ஒன்றாகத்தான் தெரிகிறது என்று சொல்லும் பாடல். எடுத்து குடிக்கும் போதுதான் வேதமெல்லாம் புரியுது என்று சொல்லும் பாடல். இது பாடல் அல்ல, புலம்பல். அது என்ன புலம்பல்? உண்மை எது பொய் எது அப்போதே தெரிந்திருந்தால் இப்போது இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாமே, விட்டு விட்டோமே கோட்டை என்று ஒரு புலம்பல். பரவாயில்லை, இப்போதாவது உண்மை எது பொய் எது, நிரந்தரமானது எது நிரந்தரமற்றது எது, நித்தியமானது எது அனித்தியமானது எது ஒழுங்காக தெரிந்து கொண்டால் இனிமேலாவது பெட்டராக இருக்கலாமே என்ற ஒரு எண்ணம் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அதற்காகத்தான் இந்த உரை. மெய் எது பொய் எது என்று அறிய வேண்டும். ஓகே, சொல்லுவது எளிது, ஆனால் அது சிக்கலான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒன்றை பார்த்தவுடன் மெய்யை சொல்ல முடியுமா பொய் சொல்ல முடியுமானால் முடிவதில்லை. காரணம், பொய் தனியாக இருந்தால் எளிதாக கண்டுபிடித்து விடலாம். ஆனால் அந்த பொய் அதில் கொஞ்சம் உண்மையும் கலந்திருக்கும். உண்மையும் பாதி பொய் பாதி சேர்ந்ததுதான் இந்த மனித ஜாதி. எனவே இந்த மனித ஜாதி என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதன் தன்மை என்று எடுத்துக்கொள்ளும் போது பாதி பொய் பாதி மெய். எனவே எல்லாம் உண்மை என்று நம்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. நித்தியம் அனித்தியத்தில் கலந்திருக்கும் சூழ்நிலை. அப்பா சொல்லும் உதாரணத்தை பார்க்கும் பொழுது, உப்பும் தண்ணீரும் சேர்ந்தால் உப்பு தண்ணீர் என்ற ஒரு பொருளை தரும். உப்பு என்பது நித்தியம், தண்ணீர் என்பது அனித்தியம். இது சித்த வேதத்தில் உள்ள கருத்து. நாம் பார்த்த பாடலிலும் இந்த கருத்து வலியுறுத்தப்பட்டது. அதே போல் பிரம்மமும் மாயையும் கலந்ததுதானே இந்த உலகம். பிரம்மம் என்பது நித்தியம், மாயை என்பது அனித்தியம். அதை பிரித்து அறிவதற்கு பிரிக்கணும் இல்லையா? எப்படி பிரிக்கிறது? தண்ணீரும் உப்புன்னா கேஸ் ஸ்டவ்ல வச்சிடலாம், அக்கினி போட்டுடலாம், தண்ணி ஆவியா போயிடும். நிரந்தரமான உண்மையான மெய் என்று சொல்லக்கூடிய உப்பு தங்கிவிடும். ஆனால் இங்கே பிரம்மம் மாயை என்று இருக்கும்போது அந்த ரெண்டும், உண்மையான பிரம்மமும் பொய்யாகிய மாயும் கலந்து இருக்கும் போது எப்படி பிரிப்பது? அதற்கு ஒரு அக்னி வேண்டும். அந்த அக்னி அதுதான் விவேகம் என்ற அக்னி. விவேகம் எனும் அக்னி அந்த ராக துவேஷங்கள் அற்ற நிலை, அதுதான் நமது பூர்வ மத்தியம் என்று சொல்லக்கூடிய அக்னி நேத்திரம். அந்த அக்னி நேத்திரத்தில் எந்த அளவுக்கு ஊதுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள் அந்த அக்னியினுடைய அந்த தன்மை அதிகமாகும்.
எந்த அளவுக்கு அப்படி அக்னியத்தில் ஊதி அந்த தன்மை அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த சத்துவ குணம் என்பது இயல்பாகவே வரும். எனவே நமது வேலை அக்னி நேத்திரத்தில் ஊதுவது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஜீவசக்தியின் வாயுவை விரயம் செய்யாமல் இருந்தால்தான் அப்படி ஊத முடியும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த அக்னியினுடைய தன்மை குறைவாக இருக்கும்போது ரஜோகுணமோ அல்லது தமோ குணமோ இத்தகைய செயல்களுக்கு நாம் ஆட்படுகின்றோம். அந்த ரஜோகுணம் என்பது பொதுவாக பேரு, புகழு, பதவி, பட்டம், அதிகாரம் இவையெல்லாம் ஏதோ ஒரு இடத்துக்கு நம்மை இந்த புற உலகத்தில் வந்து விட்டு பிரியாமல் அதுதான் வாழ்க்கையில் முக்கியம், அதுதான் இம்பார்ட்டன்ட் என்ற மாதிரி நம்மளை அடிமைத்தனமாக வைத்திருக்கும். அதே சமயம் தமோ குணம் என்றால் வெறுப்பு, துக்கம், சோம்பேறி, சோம்பல், ஸ்லீப்பிங், சோம்பிக் கொண்டே இருப்பது, தூங்கிக் கொண்டே இருப்பது, செயல்படாத ஒரு நிலை, இந்த மாதிரியான ஒரு கீழ் நிலையான எண்ணங்களோடு இருப்பதுதான் அந்த தமோ குணம். அது அகங்காரத்தினுடைய அந்த முழு பரிபூர்ண நிலை அப்படி ஆகிவிடும். அடுத்து சத்துவ குணம் என்பது அன்பு, கருணை, தயை, அந்த ஜீவன் மேலே பக்தி விசுவாசம், ஜீவன் மேலே ஒரு அன்பு, அந்த சிவன் மேலே ஒரு அன்பு, அதான் அன்பே சிவம். அந்த அன்பே சிவம் என்றால் என்ன? சிவம் அன்பு என்றால் என்ன? மதிமுகம் முகமதி ஒன்றுதானே. அதே போல அந்த சிவன் மேலேயே ஒரு அன்பு, அந்த ஜீவன் மேலேயே ஒரு அன்பு, அதுதான் அன்பு, கருணை, தயை, அந்த ஜீவன் மேல் ஒரு பக்தி விசுவாசம். இது இயல்பாக இருக்கக்கூடியது. இந்த மூன்றுமே நாம் கவனித்து விட்டு இங்கே நிரந்தரமற்ற தன்மை என்று பார்க்கும் பொழுது நிரந்தரமான வஸ்துவை பார்க்கும்போது மட்டுமே நிரந்தரம் அற்றது எது என்று புரியும். அந்த மாயை என்ற அவஸ்தை இல்லாமல் ஆகும். நிரந்தரமான வஸ்துவை எப்போது பார்ப்பது, எப்படி பார்ப்பது, அதுதான் முக்கியமான விஷயம். இட் இஸ் எ இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஜீவசக்தியான வாயுவின் சலனத்தை நிறுத்த வேண்டும். அப்போது அறிவாக இருக்கிற அந்த வஸ்து அடங்கி போகும். அப்போது அறிவுக்காரளாக அறிவாளியாக மாறி நிரந்தர வஸ்துவை தெரிந்து கொள்ள தகுதி உடையவர்கள் ஆகிறோம். அப்படி பிரித்து பார்க்கும் அறிவுதான் ஆறாம் அறிவு, ஞானம் என்பது. ஆறாம் அறிவு பற்றி 6ஆம் அத்தியாயத்திலே ஞானபிதா சாமி இப்படி சொல்லியிருப்பார். அந்த 6ஆம் அறிவு பெறும்போதுதான் அவன் மனிதன், இல்லையேல் மிருகமே. சந்தேகமில்லாமல் தீர்ப்பு சொல்லிவிடலாம் என்கிறார். பிறக்கும் போது மிருகமே. 6ஆம் அறிவால் தான், நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தால் தான் அவன் மனிதன் ஆகிறான். மனிதன் என்பவன் அழிவில்லாத நிலையான பொருள் எது, அழிவுள்ள நிறையற்ற பொருள் எது, நித்திய அனித்திய வஸ்து விவேகம் அறிந்து கொண்டவன் தான் மனிதன் என்று சொல்கிறார். அப்படி அறிந்து கொண்டால் அவன்தான் மனிதன். இல்லை என்றால் அவன் ஒரு மிருகம். தைரியமாக சொல், நீ மனிதன் தானா என்றால் அந்த 6ஆம் அறிவு என்ற நித்திய அனித்திய வஸ்து விவேகம் இருந்தால்தான் மனிதன் என்று சொல்ல முடியும். இல்லை என்றால் இல்லை, நான் ஒரு மிருகம் என்றுதான் சொல்ல முடியும். இங்கே மிருக புக்தி உடையவர் யார்? மிருக் என்றால் என்ன? மிருகம், மிருக்கு. மிருக்கு என்றால் காணல் நீர் என்று பொருள்படும். மிருக்கு என்றால் மிருகம் அல்ல, மிருக்கு என்றால் காணல் நீர். காணல் நீர் என்பது என்ன என்பது நமக்கு தெரியும். தூரத்தில் நீர் இருப்பது போல ஒரு தோற்றம் தெரியும். ஆனால் கஷ்டப்பட்டு அருகில் சென்று பார்த்தால் அந்த நீர் அங்கே இருக்காது, தோற்றம்தான். ஆனால் உண்மையிலே அங்கே நீர் இருக்காது. ஆகவே இல்லாத ஒன்றை இருப்பதாக எண்ணி அதற்கு ஆசைப்பட்டு அதை அடைய சென்று அது கிடைக்காமல் போய்விடும். அப்படி இல்லாத ஒன்றை இருப்பதாக எண்ணி செல்வதுதான் மிருக் என்பது. மிருக் என்பது காணல் நீர். அந்த மிருக் என்ற வார்த்தையில் இருந்துதான் மிருகம் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. ஏன்? நிரந்தரமற்ற ஒன்றை நிரந்தரமான ஒன்றாக எண்ணி செல்பவன் தான் மிருகம், மனிதன் அல்ல. 6ஆம் அறிவு அந்த இடத்திலேயே இல்லாமல் ஆகிவிடுகிறது. அந்த மிருக புத்தி என்ற நிலையில் இருந்து மனிதன் என்ற நிலைக்கு ஒருவன் வர வேண்டும் என்றால் அவன் இந்த வஸ்து விவேகம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கருத்தாக இங்கே கொள்ளப்பட வேண்டும். அது மட்டுமா? சமஸ்கிருத ஸ்லோகத்தில் கூட இப்படி சொல்லியிருக்கிறார்கள். என்ன?
ஜன்மனா ஜாயதே ஜந்து ஜந்துனாம் நரஜன்மம் துர்லபம் மனுநேதி மனுஷா. இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் என்ன என்றால், எல்லா ஜீவராசிகளும் விலங்குகளாகத்தான் பிறக்கின்றன. விலங்குகளிடையே மனித பிறவி என்பது இல்லை என்றும், நித்திய அனித்திய வஸ்து விவேகம் தெரிந்தவன்தான் மனிதன் ஆகிறான் என்றும், மனித பிறவி என்பது அவர்களுடைய செய்கையால் பொறுத்துத்தான் தவிர பிறப்பால் அல்ல. வள்ளுவர் சொல்லியிருப்பாரே, பிறப்பொக்கும், ஒக்கும் என்றால் சமம், பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அதாவது ஜாதி எல்லாம் இல்லை, எல்லாரும் ஒண்ணுதானே சொல்றாங்க வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. கிடையாது, அது அந்த அர்த்தம் அல்ல. உள்நோக்கி உட்பொருள் பார்த்தால் இது ஜாதி இல்லை என்று சொல்வதற்கான, பிறப்போக்கும் எல்லாருக்கும் சொன்னவுடன் ஜாதி இல்லை என்று சொல்வதற்கான, பிரிவு இல்லை மனிதர்களே சொல்வதற்கான குரல் அல்ல. நன்றாக பார்த்தால் பிறப்போக்கும் எல்லா மனிதருக்கும் என்று சொல்லவில்லை, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னார். அதன் உட்பொருள் என்ன? இந்த குரலின் உட்பொருள் என்ன? அந்த குரல் நமக்கு தரும் பொது குரல் என்ன? எல்லா உயிருக்கும் என்று சொல்லிவிட்டால் அதில் மிருகங்களும் வந்துவிடும் அல்லவா? மனிதன் உயிர், மிருகம் உயிர், எல்லா நாய், பூனை, சிங்கம், புலி, கரடி, பாம்பு, தேள், பூரா, பூச்சி, மனிதன் எல்லாம் உயிர் தானே. எனவே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். எனவே பிறக்கும் போது சமமே. ஆக பிறப்பால் அனைவரும் மிருக புத்தி உடையவர்களே. அது பிறந்தது மெட்டர்னிட்டி ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் சரி, வெட்டினரி ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் சரி, மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்தாலும் சரி, கால்நடை மருத்துவமனையில் பிறந்தாலும் சரி. ஒரு காட்சிப்படுத்தி பாருங்கள். கால்நடை மருத்துவமனையில் ஒரு நாய் குட்டி போட்டிருக்கிறது, போட்டு 1 நிமிடம் ஆகிறது, அதிகமாகவில்லை. பக்கத்திலேயே மகப்பேறு மருத்துவமனை இருக்கிறது, அங்கே ஒரு தாய் ஒரு குழந்தை இருக்கிறாள், அது பிறந்து 1 நிமிடம் ஆகிறது. ரெண்டையும் பக்கத்தில் வைத்து பார்த்தால் என்ன வித்தியாசம் தெரியும்? உருவ வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் அதன் செயல்பாட்டில் பால் கேட்டு அழுவதோ, தொட்டால் கொஞ்சம் சிணுங்கிக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்கும் ரெண்டுக்கும்? நாய் தாயின் கர்ப்ப பாத்திரத்திலிருந்து வெளியே வந்து விழுந்த போது அந்த க்ஷணத்தில் சேயும் நாயும் சமமே. இதை நன்றாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வளர்ந்து வரும்போதுதான் இந்த உலகத்தில் நிரந்தரமானது எது, நிரந்தரமற்றது எது என்று யார் தெரிந்து செயல்படுகிறார்களோ அவர்களே மனிதன். இல்லாவிட்டால் கடைசி வரை அவன் அனிமல், மிருகம்தான் என்று அந்த மந்திரம் சொல்லுகிறது. மந்திரம் அல்ல, அந்த சுலோகம் சொல்லுகிறது. அவர்தான் மனிதன், மற்றவர்கள் எல்லாம் மிருகங்களே, மிருக புக்தி உடையவர்களே என்றுதான் அந்த ஸ்லோகம், அந்த வேத சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. எனவே நான் மனிதன் என்று சொல்ல வேண்டுமானால் அந்த 6ஆம் அறிவு இருக்க வேண்டும், நித்தியமானது அனித்தியமானது தெரிந்து கொண்டவராக இருக்க வேண்டும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால், பொய் எது, மெய் எது, நிரந்தரம் எது, நிரந்தரமற்றது எது என்று தெரிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும். நித்தியம் அது பிரம்மம், அனித்தியம் அது மாயை. விவேகம் என்பது அறிவு, அதாவது ஜீவசக்தியான வாயு. அந்த ஜீவசக்தியான வாயுவை வெளியில் விடாமல் உள்ளுக்குள்ளேயே தடுத்து நிறுத்தி நிரந்தரமான பிரம்மத்தையும் நிரந்தரமற்ற மாயையும் சேர்ந்திருக்கும் அந்த இரண்டையும் அறிந்து நிரந்தரமானதை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளும் போது நிரந்தரமற்றது தானே போய்விடும். எப்படி உப்பு தங்கி தானே தண்ணீர் ஆவியாக போகுமே, ஞானபிதா உதாரணம் சொல்லியிருக்காரு. அதே போல நிரந்தரமானதை நாம் தக்க வைத்துக் கொள்வதில் பாடுபட வேண்டும், செயல்பட வேண்டும். நம்முடைய செய்கைகள், சிந்தனைகள் அதை நோக்கி இருக்கும்போது நிரந்தரமற்றது அதுவாகவே போய்விடும். அந்த வகையில் உலகத்தை நசிப்பித்து தகித்து, அதாவது எரித்து தன்னில் சேர்த்து தானாய் இருக்க வேண்டும். இதுதான் இந்த அத்தியாயத்தில் ஞானபிதா நமக்கு சொல்லுவது. இங்கே ஒரு கேள்வி வருகிறது. என்ன கேள்வி வருகிறது? ஒரு சந்தேகம், எதிர்வாதம் வருகிறது. அது என்ன தெரியுமா? பொய்யை மெய் சரி, சேர்ந்திருக்கிறது சரி, பிரிப்பதற்கு விவேகம் அந்த அக்னி வேண்டும் சரி, அது கரெக்டு. இப்போ அந்த அப்படி செய்யும் பொழுது அந்த அக்னி கொண்டு எரிக்கும் போது நாம் நிரந்தரமான தன்னகத்தை வைத்துக் கொள்வோம், நிரந்தரமற்றது தானே போய்விடும். அது வரைக்கும் கரெக்ட். இங்கே ஒரு கேள்வி வருகிறது. அது என்ன கேள்வி தெரியுமா? நாம் பொய்யை விரும்புகிறோமா, மெய்யை விரும்புகிறோமா? முதல்ல நாம் விரும்பணும் இல்லையா? சும்மா எனக்கு நித்திய அனித்திய சொல்லிட்டு செயல்பாட்டுல நம்ம என்ன செய்யறோம்
அப்படின்றது உன்னிப்பாக உட்பொருளாக கவனிக்க வேண்டும். ஞானபிதா சொன்ன வழியில் சென்றால் நாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறோம் அர்த்தம். அது எப்படி என்றால், ஞான நிலை அடைந்து உச்சத்திற்கு சென்றவர்களை தவிர மற்றவர்கள் உலகவாசிகள் பொய்யைத்தானே விரும்புகிறார்கள். அழகாக தோன்றுவதற்கு அரிதாரம் பூச வேண்டும் நினைப்பார்கள். ஏன் ஏன் உண்மையான தோற்றம் தெரிய வேண்டாம், உயரமாக தெரிய வேண்டும், ஹை ஹில்ஸ் அணிந்து கொள்கிறார்கள். ஏன் உண்மை தோற்றம் தெரியக்கூடாது, குள்ளம் என்று தெரிந்து விடக்கூடாது, கருப்பு தெரிந்து விடக்கூடாது. நல்ல விஷயம்தான் அது. ஆனால் இவர் நினைக்கிறார் அப்படி. எனவே அதற்கு ஒரு பூச்சு. ஆடை அணிகலன்கள் அழகாக தோன்றிவிட வேண்டும், உண்மையாக தோன்றின என்ன, ஆனால் உண்மை தெரிந்துவிடக்கூடாது. இப்படித்தானே உலகம் இயங்குகிறது. எனவேதான் ஞானபிதா சாமி சொன்னார், வெள்ளை ஆடை அணியுங்கள், அரிதாரம் பூசாதீர்கள், ஆடை அணிகலன்கள் வண்ண துணிகள் வேண்டாம். சொன்ன காரணம் இதுதான். நித்திய அனித்திய விவேக வஸ்து நம்மிடம் இருக்க வேண்டும். உண்மை தோற்றம் இதுதான். சரி, தோற்றத்தில் இது. செயல்பாட்டில் சொத்து சுகம் சேர்த்து கொண்டே போனால் அது பொய்யை விரும்புகிறோம் என்றுதானே அர்த்தம். எழுதுகிற கணக்கிலே பொய், இன்கம் டேக்ஸ் குறைப்பதற்கு. ரெஜிஸ்டர் ஆபீஸிலே காட்டுகிற சொத்து மதிப்பு பொய், தொழிலாளிகளிடம் சொல்லும் லாப நஷ்ட கணக்கு பொய், கூட்டாளிகளிடம் சொல்வது கணக்கு பொய். இப்படியே பொய் 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 என்று போய்கொண்டே இருப்பதால் தானே சொத்து சேருகிறது. ஒரு நிலம் வாங்குகிறேன் ஆசிரமத்திற்கு என்று சொன்னாலும் அங்கே ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு சென்று அதனுடைய கைட்லைன் வேலைவா சொல்கிறார்கள். அதற்கு மேலே ஒரு விஷயம் வரத்தானே செய்கிறது. யோசிக்க வேண்டிய தருணம், யோசிக்க வேண்டிய இடம் அது. அப்படி இருப்பதால் தான் இங்கே பொய் பொய் என்று செயலிலும் சொல்லிலும் தோற்றத்திலும் குணத்திலும் எல்லாவற்றிலும் பொய் இருப்பதால் தான் சொத்து சேருகிறது. அதிகாரம் அந்தஸ்து அளவில்லாமல் சேருகிறது. பரம்பரை சொத்துதானே, நான் ஒன்னும் பொய் சொல்லி சம்பாதிக்கவில்லையே, அப்பன் பாட்டன் சொத்துதானே என்று சொன்னாலும் அது தந்தை சொன்ன பொய், தாத்தா சொன்ன பொய். பணம் பாசானம் தெரிந்ததுதான், நிரந்தரமற்றது தெரிந்ததுதான். யாரை கேட்டாலும் ஏழையும் சொல்வான், ஆமையா பணம் பாசானம் நிரந்தரமற்றது. ஒரு பணக்காரனை பார்த்து கேட்டாலும் இந்த மந்திரம் அப்படியே ஓதுவான், ஆமாம் பணம் பாசானம் நிரந்தரமற்றது சொல்லுவான். ஆனால் பணத்தை வேண்டாம் என்று சொல்லி எந்த ஏழையாவது சொன்னதாகவோ அல்லது கிடைத்தவரை சேர்த்தவதே போதும் என்று எந்த பணக்காரனும் சொன்னதாகவோ சரித்திரமே கிடையாது. ஏன் இந்த பொய், ஏன் இந்த நித்திய அனிஷ்ட வஸ்து விவேகம் இல்லாத ஒரு தன்மை? இதைத்தான் ஞானபிதா சாட்டையால் எடுத்து கேட்கிறார். இந்த மேனி பொய்தானே? பிறந்த போது இருந்த மேனியா நேற்று இருந்தது, நேற்று இருந்த மேனியா நாளை இருப்பது, மாறிக்கொண்டே இருக்கிறதே. இந்த மேனி பொய்தானே? அதை ஏன் மெய் என்று மேனியை சொன்னார்கள்? சொல்லுவதே பித்தலாட்டம், சொல்லுவதே பொய். ஆக மெய் என்று மேனியை யாரும் சொல்லக்கூடாது. இந்த மேனி என்ற வாடகை வீட்டில், இந்த திருமேனி அழகு மேனி சுந்தர மேனி என்ற வாடகை வீட்டை சொந்த வீடாகவே, இந்த வாடகை வீட்டை சொந்த வீடாகவே நினைப்பதும் பொய் பொய்தானே. ஆக திரும்பிய பக்கமெல்லாம் பொய், வாழ்க்கையெல்லாம் பொய் என்று எங்கே நாம் பொய்யையும் உண்மையும் பிரித்து அறிவது? நிரந்தரமானது நிரந்தரமற்றது என்று அறிவது, நித்தியமானது நித்தியமற்றது அறிவது யோசிக்க வேண்டிய கட்டம் இது. மானிடத்தை வென்றவர்கள் உண்டு, மாளிகையை வென்றவர்கள் உண்டு, மரணத்தை வென்றவர்கள் உண்டா? பிறந்தால் ஏழையாக இருப்பவர் ஏழையாகவே வாழலாம், சாகலாம், பணக்காரராகவும் ஆகலாம். கல்வி இல்லாதவன் கல்வி பெறலாம், பெறாமலும் போகலாம். மாளிகை வீடு இல்லாமல் குடிசை வீட்டில் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நிச்சயமான ஒன்று மரணம். எனவே மானிடத்தை வென்றார், மாளிகையை வென்றார் உண்டு, மரணத்தை வென்றார் உண்டா என்றால் இல்லை என்ற நிலை இருந்தபோது அது சரியல்ல. மரணத்தை வெல்லலாம், மரணமில்லா பெருவாழ்வு பெறலாம். ஆனால் அதற்கு என்ன வேண்டும் என்று சொல்லுகிற இந்த அத்தியாயம் மிக 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 ஒரு டேர்னிங் பாயிண்ட், கீ பாயிண்ட் என்றே சொல்லிவிடலாம். அந்த விவேகமான வஸ்து, அறிவாகிய ஜீவசக்தியான வாயு வெளியில் சென்று விரயமாகலாமா? அதுதானே முக்கியமான ஒரு விஷயம். ஆக விரயமாகாமல் உள்ளே ஒடுங்க வேண்டும். அதுதான் முக்தி. இங்கே சில 2 தினங்களுக்கு முன்பு சௌந்தர்யாமோட கேள்வி கேட்டிருந்தார்கள், பல சிந்தனையை தூண்டி விட்டிருந்தார்கள்.
முக்தி என்றால் என்ன? சிம்பிள். முக்தி என்றால் உயிர் உள்ளே ஒடுங்குவது, அவ்வளவுதான். அது தானே வெளியே பரவி படாத பாடுபடுகிறது இந்த ஜீவன். எனவே அந்த ஜீவன் நோக்கமாக எது இருக்கும்? வெளியே பரவி படாத பாடுபடுகிற அந்த ஜீவன் அவருடைய நோக்கம் உள்ளே ஒடுங்குவதாகத்தான் இருக்கும். அதுதான் முக்தி என்று சொல்லப்படுவது. உள்ளே ஒடுங்குவதுதான் ஜீவனின் நோக்கம். அது முக்தியாக வேண்டும். அதை நோக்கித்தான் நாம் செல்கிறோம். அதுதானே நமக்கு ஜீவனுக்கு நாம் அன்பாக இருப்பது. உள்ளே ஒடுங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சென்று கொண்டிருக்கும், செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த ஜீவனுக்கு நாம் அன்பாக இருப்பது என்றால் அதை சார்ந்தே நம்முடைய சொல்லும் செயலும் எல்லாம் இருக்க வேண்டும். அந்த அன்பு ஜீவனுக்கு இருக்கிறது அல்லவா, அதுதான் அன்பே சிவம் என்று சொல்லப்பட்டது. அதாவது அந்த அன்பையே சிவமாக கொண்டு, அந்த சிவம் என்பது ஜீவன், அந்த ஜீவன் என்பது அதனோட அன்பாக இருந்து, அதன் நோக்கம் என்ன? அது எந்த பரீட்சை பையன் பாஸ் பண்ணுகிறான், பரீட்சை படிக்கிறான்னா அவனுக்கு அருள்களாக இருப்பதாரே, அது அவன் மேல் உள்ள அன்பாக இருக்கிறோம் அர்த்தம். ஒரு இலக்கை நோக்கி ஒருத்தன் செல்கிறான் என்றால் அந்த இலக்கில் அவன் எளிதாக செல்வதற்கு அவனோடு ஐக்கியமாக, அவனோடு இணக்கமாக இருப்பதானே அவனுக்கு அன்பாக இருக்கிறோம் என்று சொல்லுவோம். எனவே ஜீவன் சிவன் ஆக வேண்டும் என்றால் அதனுடன் அன்பாக இருக்க வேண்டும். அதுதான் அன்பே சிவம் என்று சொல்லப்பட்டது. ஆக அந்த அன்பையே சிவமாக கொண்டு சிவனாக மாறும் ஜீவேஸ்வர ஐக்கியம் பெற வேண்டும். அதன்படி முக்தி என்பது என்ன என்பதும் அன்பே சிவம் என்பதும் ஒரே கருத்தை தான் நமக்கு சொல்கிறது. அதற்கு முக்கியமாக நாம் செயல்பட வேண்டியது நித்திய அனித்திய வஸ்து விவேகம் கொண்டு சிந்திப்பதும் செயல்படுவதும் அந்த இலக்கை நோக்கி செல்வதும் ஆகும் என்பதை மனதில் கொண்டு அதற்கேற்றவாறு நாம் செயல்பட வேண்டும். பொய் 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 என்று இருக்கும் எல்லாவற்றையும் நீக்கிக் கொண்டே வந்தால் அந்த மெய் தானாக அங்கே இருக்கும் என்பதையும் உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டு அடியேன் விடைபெறுகிறேன். நன்றி. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். நேற்று நம்ம 11வது அத்தியாயத்துல பார்த்தோம். ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம். இதை பற்றி உலகவாசிகளுடைய புரிதலிலிருந்து ஞானபிதா சித்த வித்தியார்த்திகளால் நாம் அறிய வேண்டிய விஷயம் என்ன என்பதை தான் தெளிவுபடுத்தினார். ஸ்தூல தேகம் என்பது ஜீவனும், சூக்ஷ்ம தேகம் என்பது மனமும், காரண தேகம் என்பது நான் எனும் அகங்காரத்தில் உருவான இந்த மாயையினுடைய செயல்கள் எல்லாமே காரணம் என்பதை பற்றி தான் ஞானபிதா தெளிவுபடுத்தினாரு. இன்றைக்கு அந்த சுழுப்தி என்று அகங்காரத்தில் இருக்கக்கூடிய அந்த தூக்கத்தினுடைய நிலை மாயை என்றும், அந்த மாயை தான் அது தன்னுடைய சக்தி அப்படின்னு சொன்னீங்களே, அதுலதான் நான் மயங்கி கிடக்கிறதாக நிலை இருக்கிறதே. இதிலிருந்து எப்படி நாம் ஜீவனை பிரித்தெடுத்து இந்த பந்தத்திலிருந்து பிரித்தெடுத்து எப்படி மோட்சத்துக்கான அந்த பாதையை ஜீவனுக்கு அடைய செய்ய வேண்டும் என்பதுதான். அதை பற்றி எனக்கு தெளிவுபடுத்துக்கள் கேட்க சொல்லதான் ஞானபிதா. அதுக்குதான் நித்தியா எது, அனித்தியம் எது, நித்தியா நித்திய வஸ்து விவேகம், ஏதாவது நித்தியம் எது அனித்தியம் எது என்பது முதல்ல நமக்கு தெளிவான அது புரிதல் என்பது வேண்டும். இந்த மாயையில் கேட்பது, காண்பது, அறிவது, நாம் பந்தப்பட்டிருப்பது எல்லாமே ஒரு அனித்தியமான வஸ்து தான். அதிலிருந்து இந்த ஜீவனை பிரித்து எடுக்க வேண்டும். அதுக்குதான் ஞானபிதா ஒரு உப்பை உதாரணமாக சொல்றாரு. அது ஒரு தண்ணீரில் ஒரு உப்பு தான் இந்த இடத்துல ஜீவன் என்றும், தண்ணீர் என்பது மாயை. அந்த மாயையில அந்த உப்பு கலந்து இருக்கிறதால அதை பத்தி நம்மளுக்கு தெரியல, அது மறைஞ்சு போச்சு அந்த இடத்துல. ஆனா இருக்கு, ஆனா மறைஞ்சு இருக்கிறது. வேறொரு உப்பினுடைய சுய ரூபத்தை நம்மளால பார்க்க முடியல, அது தண்ணியாவே நமக்கு கண்பட தெரிகிறது. அதுக்குதான் அதே மாதிரிதான் இந்த ஜீவனானது இந்த மாயையில பின்னி பிணைஞ்சு இருக்கிறது. இதுல இருக்கிறதாலதான் நமக்குடைய இந்த அகங்காரத்தால நம்மளால நம்ம ஜீவனையே அது உணர முடியாத நிலைக்கு நம்ம ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம்.
அப்ப அதுல இருந்து அதை எப்படி பிரிச்சு எடுக்கிறது? அப்ப அந்த உப்பு கலந்த அந்த தண்ணீரை பிரிக்கணும்னா அதை நெருப்பை கொண்டு அந்த தண்ணீரை சுண்ட செய்ய வேண்டும். அப்ப உப்பு தனியா பிரிஞ்சிடும், தண்ணியானது காணாமல் ஆவியாக போய்விடும். அதே மாதிரிதான் நமக்குள்ள ஒரு அக்னி, அதுதான் விவேகம் என்னும் விசேஷ அக்னி. அந்த அக்னி எதுன்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள ராக துவேஷமற்ற அக்னி, அதுதான் விசேஷ அக்னி. ராக துவேஷத்தோடு இருக்கக்கூடிய அக்னி எல்லாமே அது சுத்த அக்னி கிடையாது. நம்ம உடம்புல கூட பார்க்கலாம், சுத்த சூடு அசுத்த சூடு. ஒரு அசுத்த சூடு என்பது நமக்குள்ள ராக துவேஷத்தால் அதில் ஏற்படக்கூடிய அந்த சூடு, மனம் ஏங்குவதால் ஏற்படக்கூடிய அந்த சூடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிகமாச்சுன்னா நம்ம காலில் கூட இந்த பித்த வெடிப்பை பார்க்கலாம், வயிறு வலி பார்க்கலாம், சூடு அதிகமாச்சுன்னா ஸ்கின் ட்ரபிள் கூட பார்க்கலாம். இதெல்லாம் அசுத்த சூடு. சுத்த சூடு எது? நம்ம பூர்வ மத்தியத்தில் அக்னி நேத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ருத்ரன் என்று சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடியதான் சுத்த சூடு. அந்த சுத்த சூடுதான், அதை தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதை இயல்பாவே நம்ம அதிகரிக்க 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 நமக்குள்ள அந்த ராக துவேஷம் என்பது விட்டு போகுவிடும். அப்போது தான் மாயை நம்மை விட்டு விலகும். நாம் செய்ய வேண்டியது முதல்ல அந்த விசேஷம் எனும் அக்னியை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அது நமக்குள்ள அது பற்றாக்குறையாக இருக்கிறது. அந்த பற்றாக்குறையைத்தான் நாம் சரி செய்ய வேண்டும். அப்படி அது சரி செய்யும் போது மட்டும்தான் நமக்கு மாயையாகிய இந்த பந்தங்கள், இந்த பற்றுக்கள், மனமானது அதுதான் பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணமாக இருக்கிறது. அந்த பந்தத்திலிருந்து அந்த மனதை விடுவிக்க வேண்டும். நான் இன்னும் அகங்காரத்துல இருக்கிறது தான் அது வெளியில போய் வியாபிக்கிறது. அதை வெளியில வியாபிக்க விடாமல் அந்த உள்ளுக்குள்ளேயே நிலைநிறுத்தி அந்த விசேஷம் எனும் அக்னியை நம்ம அதிகரிக்கணும். அதுக்குதான் நமக்கு ஞானபிதா காட்டி கொடுத்தது அந்த சமீரணன் கதி. நெருப்பு இருக்கும் இடத்தில் தான் ஊத வேண்டும். நெருப்பு இல்லாத இடத்துல ஊதுனா அக்னி இன்க்ரீஸ் ஆகாம இருக்காது. அப்ப அந்த நெருப்பு இருக்கும் இடத்தில் தான் நம்ம சரியான அந்த கண்ணுடைய அந்த பொசிஷன் கூடவே மனதையும் அங்க நிலை நிறுத்த வேண்டும். அத்தகைய நிலையோடு நாம் கதி எடுக்கும் போது தான் நமக்குள்ள அந்த விசேஷ அக்னி என்பது நாளுக்கு நாள் அதிகரிக்கும். அப்ப அந்த அக்னியைத்தான் நம்ம இன்க்ரீஸ் அதை வச்சுதான் உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட அந்த பொறுப்புகளை செய்யும் போது கூட சரியாது. அதுக்குதான் சதா சர்வகாலமும் நம்ம பூர்வ மத்தியத்திலேயே அந்த கவனத்தை வச்சு நம்ம கதியோடு சதா பிராணாயாமம் நடத்தணும். அப்பதான் உலகத்துக்காக நாம் உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட பொறுப்பையும் நம்ம சரிவர நிறைவேற்ற முடியும். ஆனா பற்றில்லாமல் நிறைவேற்ற முடியும். அதை விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு எண்ணங்கள் ஆகுது. எண்ணங்கள் ஆனாச்சு, கதியை விட்டுட்டா எண்ணங்கள் உருவாயிடுது. எண்ணங்கள் தான் நமக்கு அது பற்றாக அமைகிறது. அந்த விசேஷ அக்னியோடு இருக்கும் போது பற்றில்லாமல் நாம் எல்லா செயல்களையும் சரியாகவே செய்வோம். பற்றில்லைன்னா செயல்களை கரெக்டா செய்வோம். பற்றி இருக்கிறவங்களை விட நல்ல துல்லியமாக மிக சரியாக செய்வோம். ஆனா அதனுடைய விளைவால் ஏற்படும் ஜீவசக்தியான வாயு என்பது விரயமாகாமல் நமக்குள்ளேயே அது நிலை நிறுத்தப்படும். அப்பப்ப அந்த பதிவு என்பது ஏற்படாது. மனதில்ல எண்ணங்கள் என்ற ஒரு பதிவு என்பது ஏற்படாத அந்த நிலையை பெற்றுத்தரும். எப்போ நம்ம மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் சதா மனதினுடைய இயல்பே எண்ணங்கள் ஒழுண்டு கொண்டு இருப்பது தான். அப்ப அந்த எண்ணங்களே அற்ற நிலை, அதான் ஒரு குப்பத்தொட்டியை காலி பண்ற மாதிரிதான் அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை முழுமையாக காலி பண்ணனா அது சுத்தமான மனமாகிறது. அதுதான் அசையாத மனமாக ஆகும். அதுக்குத்தான் நமக்கு அந்த விசேஷ அக்னி தேவை. அந்த அக்னியை கொண்டு தான் நம்மளால வெளிவர முடியும். அதை விட்டுட்டு பக்தி யோகம்ன்ற முறையிலேயே சரியது பலவிதமான
ஸ்லோகங்களை பாடுவதாலேயோ இல்ல பல கிலோமீட்டர் நடந்து பாத யாத்திரை செல்வதாலேயோ அபிஷேகம் ஆராதனை என்று எந்த விதத்துல முயற்சித்தாலும் சரி அது ஜீவசக்தியான வாயு அது வெளியில் பந்தப்படத்தான் செய்கிறது. அந்த பந்தத்தில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் அந்த மனமானது இயக்கமற்ற நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் மனமானது சுக்கிலம், அது ஜலஸ்வரூபம் என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த ஜலஸ்வரூபத்தை தான் அதில் இருக்கக்கூடிய அந்த சுரதம் என்ற நீரை வற்றச் செய்யும் போது தான் அது அக்னி ஸ்வரூபமாக மாறுகிறது. நீரினுடைய இயல்பான அந்த ஜலத்தினுடைய இயல்பு புவியீர்ப்பு விசை கீழ்நோக்கித்தான் அது இழுக்கும். அது நெருப்பினுடைய இயல்பான குணம் மேல் நோக்கித்தான் அது பயணம் செய்யும். அதுக்குத்தான் அந்த விசேஷ அக்னி, அந்த அக்னியை கொண்டு தான் நம்ம மாயிலிருந்து விடுவிக்க முடியும். அதுல இருந்தா விடுவிக்க வர முடியும். அந்த அக்னியை கொண்டுதான் நம்ம விடுதலை ஆக முடியும். அப்ப அந்த அக்னியை கொண்டு தான், அதுதான் பற்றில்லாத சதா சர்வகாலமும் நமக்குள்ள புருவ மத்தியத்துல எந்த செயல் செய்தாலும் சரி அந்த கவனத்தோடு சதா பிராணாயாமம் நம்ம நடத்தும் போது தான் நமக்குள்ள அந்த விசேஷம் எனும் அந்த விசேஷ அக்னி, அந்த அக்னி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அததான் நம்ம நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரணும். அது இல்லாத மாயில பல முறையில நம்ம பல தட்ட முறையில நம்ம சிக்கி கொண்டு இருக்கின்றோம். அதுதான் ஞானபிதா 3 உதாரணங்களை நமக்கு சொல்றாரு. நான் இந்த மலையேறி இறங்கி வந்த போது இந்த ஜடம், அப்ப ஜடம் மூலமாகவும் நம்ம மாயில சிக்கி இருக்கின்ற கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடல் மூலமாகவும் ஒரு மலை ஏறி இறங்கி வந்தனா எனது ஜடம் தளர்ந்து வீழ்ந்து போயிற்று. அங்க நான் என்ன அகங்காரம் அந்த இடத்துல விழல. இது ஜடத்தின் மூலமாக நம்ம லாக் ஆயிடுறோம். அப்ப என்னுடைய கால் ஒரு கல்லுல மோதிச்சு, கால் விரலுது. அப்ப அந்த டைம்ல என்ன சொல்றோம்? அதுல காயம் ஏற்பட்டது, உடனே என் ஜீவன் போய்விட்டது. அப்ப இந்த அகங்காரம் ஜீவன்லயே லாக் ஆயிருக்குது. அதே சமயம் ஒரு ராத்திரி நேரத்துல ஒரு மயான காட்டுல நான் போக சொல்ல ஒரு பயங்கரமான சத்தத்தை கேட்கிறோம். அப்ப என் மனம் வெளவெளத்து போயிடுச்சு. அப்ப மனம் என்ற அகங்காரத்திலே நம்ம மாட்டிக்கிறோம். அப்ப இந்த 3 விதத்துல மனிதர்கள் எப்படி நீங்க கணக்கு போட்டு பார்த்தாலும் இந்த 3 வித அகங்காரத்துலதான் நம்ம மெயினா மாட்டிக்கிறோம். இந்த நான் என்ன அந்த தன்மை, இந்த ஜடம், இந்த மனது, இந்த ஜீவன், இந்த 3 விதத்துல இருந்து இந்த மாட்டிக்குது இந்த அகங்காரம். இப்ப இந்த அகங்காரத்தை தான் நம்ம விடுவிக்க வேண்டும். அதை விடுவிப்பதற்குத்தான். அப்ப இந்த அகங்காரத்துக்கு பொதுவாகவே எப்பெல்லாம் அது தன்னை விடுவிச்சுக்க இயல்பாவே விரும்பாதது. ஆனால் எப்போ உண்மையான அந்த ஜீவன் மேல ஒரு பக்தி விசுவாசம் ஏற்படுதோ, உலக பற்றுக்கள் இருந்து அந்த பற்றுக்களை நாம் பிரதானமாக நினைக்காமல் இந்த ஜீவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுக்கும் போது மட்டும்தான், கூடவே அது செயல்முறைப்படுத்தணும். நடைமுறை வாழ்க்கையில எனக்கு கூட மோட்சமடைய ஆசை சொல்லிட்டு இருக்கலாம், பட் பிராக்டிக்கலான செயல்முறையில இல்லைன்னா எப்படி நடக்கும்? அது அப்படி அந்த மனதை அதுக்குன்னு ஒரு தனி பிராக்டிஸ் கொடுக்கணும். இந்த மனம்தான் பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது. அப்ப அந்த மனதை அதுதான் ஜாக்கிரதை வேணும் அந்த இடத்துல. இப்ப சொன்ன மாதிரி இந்த ஜடத்துக்கு, இந்த மனதுக்கு, இந்த ஜீவனுக்கு இந்த 3 விதத்துல தானே இந்த அகங்காரம் என்பது பிணைந்து இருக்கிறது, விடுவிக்க முடியாமல். அதுக்குத்தான் இந்த ஜடத்தினுடைய ஜாக்கிரதையும் வேணும். அப்பதான் அந்த ஜடத்தினுடைய அகங்காரத்திலிருந்து நம்ம மீள முடியும். இந்த ஜீவன்லயும் ஒரு ஜாக்கிரதை வேணும், இந்த மனதிலையும் ஜாக்கிரதை வேணும். அப்படிதான் அந்த அகங்காரத்தை நம்ம விடுவிக்க முடியும். நம்ம இயல்பாவே ஏதாவது ரோட்ல போயிட்டே இருக்கோம், ஒரு முள்ளு கூட நம்மள கால்ல குத்திச்சு, உடனே என்ன சொல்றோம்? நான் முள்ளு மேல கால் வச்சதால என்ன குத்திச்சு நம்ம சொல்ல மாட்டோம். முள்ளு என்ன தேடி குத்து விட்டது. இதுதான் அகங்காரம். அகங்காரம் எப்பயுமே அது வெளிநோக்கி பயணம் செய்வதால
நான் இந்த நிலைக்கு இருக்கிறதுக்கு காரணம் வெளி சூழ்நிலை தான் என்பது நம்ம அது மேல பழி போட்டு கொண்டு தான் இருப்போம். ஏன்னா அது வெளி சூழ்நிலையே பந்தப்பட்டிருக்கிறது மனது. அது என்னால இன்னைக்கு ஜபம் செய்ய முடியல, ஏதோ ஒரு வெளி சூழ்நிலை தான் காரணம் சொல்லுவோம் அதுக்கு. தது இன்னைக்கு அர்ஜென்ட்டா வெளியில போக வேண்டியது, முக்கியமான வேலை இருந்தது, இல்ல என் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வெளி சூழ்நிலை தான் நம்ம பந்தப்பட்டு இருக்கிறதால அந்த வெளி சூழ்நிலை மேலதான் முக்கியத்துவம் கொடுத்து அது மேலேயே நம்ம பழி போட்டு விடுவோம். இதுதான் அகங்காரத்தினுடைய அடிப்படை இயல்பே அதுதான். ஏன்னா அது வெளிநோக்கியே அது பயணப்படுறதால, வெளிநோக்கியே அது பந்தப்படுறதால, அது வெளி சூழ்நிலை மேலேயே நான் என்னுடைய ஜீவனை மேல்கதிக்கு அழைத்து செல்வதற்கு தடையாக அந்த வெளிநோக்கி பயணப்படுகின்ற அந்த அகங்காரத்தினுடைய இயல்பு இருக்கிறதால அது வெளியிலேயே அது பழி போட்டு பழக்கம். இததான் விசேஷம், இததான் புரிஞ்சுக்கணும், எது நித்தியம் எது அனித்தியம். அதுக்குதான் இந்த விசேஷ அக்னி. இதை இன்க்ரீஸ் ஆகத்தான் நாளுக்கு நாள் நமக்குள்ள அந்த ருத்திரனாகிய அந்த அக்னி நேத்திரம் அதெல்லாம் நம்ம கதிய சரியான முறையில அதை நம்ம சரியான முறையில உணர்ந்து அந்த குறிப்பிட்ட அந்த புள்ளியில அந்த அக்னி இருக்கும் புள்ளியில அத அந்த இடத்துல ஊதும் போது நெருப்பு இருக்கும் இடத்தில் ஊதினால்தான். அதுக்குதான் 4வது அத்தியாயத்துல ஞானபிதா சொல்லியிருக்கிறார். அது அந்த இடத்துலதான் பிரம்மா யாகம் செய்கிறார். விசாராதிகளால பல விதமான எண்ணங்களை அங்கதான் யாகம் செய்கிறார். அது தொடர்ந்து யாகம் செய்து கொண்டிருக்கின்றார். அதன் மூலமாக தான் அந்த படைப்பாற்றல் அது வெளியில வியாபிக்க ஆரம்பிக்குது, படைப்பாற்றல் நிகழ்கிறது. அதுக்குத்தான் அந்த ஜீவசக்தியான வாய்வை வெளியில வியாபிக்க விடாமல் அந்த எண்ணங்களாகி போனாலே அந்த மனம் என்பது அபானனாகி தீருகிறது. அப்ப அது ஜீவனை நஷ்டப்படுத்துகிறது. அப்படி ஆக விடாமல் நமக்குள்ள அந்த புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்னியை நமக்குள்ள, அதுதான் விசேஷம் அக்னி, அந்த அக்னிய நமக்குள்ள அதிகப்படியா நிலைநிறுத்தும் போது மட்டும்தான் நித்திய வஸ்து விவேகம் என்ற இது இது புரிஞ்சுக்கிறது ஒரு விதம், அது நடைமுறை வாழ்க்கையில செயல்படுத்துறது. எது நித்தியம் அனித்தியம் வாயில ஈஸியா சொல்லிட்டு கூட போயிடலாம். ஆனா பிராக்டிகல் லைஃப்ல கொண்டு வரணும்னு பார்த்தா அந்த புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த விசேஷ அக்னியை நம்ம தொடர்ந்து சதா பிராணாயாமம் மூலம் அது தொடர்ந்து நமக்குள்ள அந்த அக்னியை நமக்குள்ள தக்க வைக்கும் போது மட்டும்தான் சரியது. இந்த உலகம் என்கின்ற இந்த மாயினுடைய பற்று, அதாவது உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட பொறுப்பையும் சிறிது சரிவர நிறைவேற்ற முடியும். கூடவே நமக்குள்ள அந்த ஜீவனை காப்பாற்றக்கூடிய அந்த சுவாசமும் அந்த ஜீவனை வெளியில விரயம் செய்யாமல் நமக்குள்ளேயே அது நிலை நிறுத்துவதற்கும் அது சப்போர்ட் பண்ணும். அதுக்குதான் விசேஷம் என்னும் விசேஷ விவேகமாகி அந்த விசேஷ அக்னி தேவைன்றது முறையைதான் ஞானபிதா இந்த அத்தியாயத்துல நமக்கு இந்த உலகத்தை அதன் மூலமாக தான் தகிப்பிக்க முடியும். அப்பதான் தானாய் தன்மயமாக ஆக முடியும். அப்பதான் அந்த நித்திய வஸ்து விவேகம் என்று இதை அறிஞ்சி அதன் மூலமாக ஞானபிதா கூறிய அந்த இலக்கை அடைய முடியும் என்பதுதான் தெளிவுபடுத்துறாரு. அது ஆத்ம நமஸ்காரம். யாராவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கூறலாம், கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். ஐயா, இப்போ ஆத்ம நமஸ்காரம் ஐயா. இப்போ அகங்காரம் பத்தி பேசுனீங்க. ஆமா. இப்போ எனக்கு பசி எடுக்குது, அது அகங்காரமா? அதாவது வெளி சூழ்நிலையில நீங்க பந்தப்பட்டு இருக்கிற வரைக்கும் வெளியில இருந்து உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும். உங்களுக்கு அது சாப்பாடு வெளியில இருந்து தேவைப்படும், புரியுதுங்களா? காற்று, சுவாசிக்க காற்று வெளியில தேவைப்படும், தண்ணீர் வெளியில இருந்து தேவைப்படும் உங்களுக்கு. அது அந்த வெளி சூழ்நிலை அந்த சுவாசம் எத்தனை நாளைக்கு இருக்கிறதோ அது வரைக்கும் நம்ம அகங்காரத்தில் தான் இருக்கிறோம். அது அப்போ அப்படின்ற சமயத்துல பசியும் ஒரு அகங்காரத்தினுடைய தேவைதான். அதுவும் அகங்காரம் தான். ஆமாங்க, அகங்காரம் தாங்க அது. ஏன்னா வெளி சூழ்நிலை உங்களுக்கு வெளியில எதை சப்போர்ட் எடுத்தாலும் நம்ம ஜீவசக்தியானவாய் வெளியில போனா வெளியில இருந்தா சப்போர்ட் கேட்கும். அது உள்ளுக்கு நிறைவு செய்யறதுக்கு அது
வெளியில இப்போ இருக்கிறத வெளியில இருந்தா சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு எடுத்துக்கணும்னு கேட்கும் அது. அப்ப வெளியில எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட்ல இருக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம அகங்காரத்தெல்லாம் இருக்கோம். உண்மையான சதா பிராணாயம் நமக்குள்ள நடந்தா பசி எடுக்காது, தாகம் எடுக்காது, வெளியில இருந்து காற்று கூட சப்போர்ட் தேவைப்படாதது. ம், அப்ப நிச்சயமா இது அகங்காரத்துல வேறொரு பரிணாமம் தான் அது கேக்குது, சாப்பாடு கேக்குது நம்மளுக்கு அது. ஐயா இப்போ குழந்தைக்கு மனம் கிடையாது, ஆனா ஆமா பசி எடுத்தா அது கத்தும், அது ஆமா அகங்காரமா? ஆமா, பசி அது வெளி சுவாசம் போவேதானே அதுக்கு பசி எடுக்குது. ஆனா அது மனம் இருக்கா அங்க? குழந்தைகளுக்கு மனம் இருக்கிறது, புத்தி ஆ, தான் இன்னும் செயல்முறைக்கு நடைமுறைக்கு. அதான் அதே அது ஏற்கனவே நம்ம சித்திரத்தில பார்த்திருக்கோம்ல. ம், சக்தி இருக்கிறது, பட் ஆனா அந்த ம், இன்னும் புத்தி தான் இன்னும் நடைமுறை வாழ்க்கைக்கு செயல்படுறதுக்கு வரதில்லை. அது அந்த பால் எப்படி வருது, அது அதை பத்திலாம் அது திங்க் பண்றது கிடையாது. பசி இருக்குது உடனே கேக்குது, அவ்வளவுதான் அது. அது அகங்காரம் தானே? அதுவும் ஒரு அகங்காரத்தினுடைய அகங்காரம் இருந்தாதானுங்க பிறப்பே வரும். ம், இல்ல பிறப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுல்ல. ம். அப்புறம் இப்போ இன்னொரு கேள்வி. ம். மனம் தான் உலகம்ன்றீங்க, ஆமா மனத்தால் தான் உலகம், கரெக்டா? ஆமா, உங்களுடைய இப்போ உலகம் என்பது உங்களுடைய மனம் தாங்க. ம், இப்போ ஒரு புரியுதா? உலகம் என்பது பைத்தியக்காரனுக்கு உண்மைதான் மன இருக்கிறது. மனம் இருக்கா இல்லையா பைத்தியக்காரனுக்கு? மனம் இருக்கிறது, ஆனா ம், நான் சாதாரண மக்களுக்கெல்லாம் ஒரு ஏதோ குறிப்பிட்ட சதவீதம் மனம் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. இப்ப பைத்தியம் ம். சொல்றவங்களுக்கு 100% அவங்க கட்டுப்பாட்டுல கிடையாது. அவனுக்கு உலகம் இருக்கா? இருக்கு, ம், அவங்க உலகத்துல அவங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருக்கு, அவங்களுக்குன்னு இந்த மனம் என்ற உலகம் அவங்களுக்கு இருக்குதானே செய்தது. ம், மனம் என்பது இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு அவங்க கட்டுப்படல. ம், மனிதன் அதை அவங்க விருப்பத்துக்கு எப்படி வேணாலும் அது தாறுமாறா ஏதோ ஒண்ணு பேசினே இருக்காங்க, ஏதோ ஒண்ணு அவங்க என்ன செய்யறனே தெரியல செஞ்சுட்டே இருக்காங்கன்னா அந்த மனமும் ம், அவங்க திட்டத்துல ஒரு கொஞ்சம் கூட கட்டுப்பாட்டுல கிடையாது. நம்மளாவது இப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு ஒரு கட்டுப்பாடு நம்மளுக்குள்ள இருக்குது, அந்த இடத்துல நம்மளுக்கு அடங்குது. ஒரு சபையில இப்படிதான் ம், பேசணும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ம். கட்டுப்பாடு இருக்குது, அப்பப்போ மீறி மீறி போயிட்டு இருக்கு நம்மளுக்கெல்லாம். அது அவங்களுக்கு சுத்தமா எப்பயுமே எல்லா டைமும் மீறி போயிட்டே இருக்குது அவங்களுக்கு, அதுதான் வித்தியாசம். அந்த டிஸ்டர்ப்டு மைண்ட், கரெக்டா? ஆமா, அதேதான் அதேதான். மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கு. ஓகே, ஆமா, நன்றியா. தன்னை அந்த மனதை தனக்குள்ள ஒரு குறிப்பு கொஞ்ச நேரம் நம்மளால கொஞ்ச நேரமாவது நம்ம கட்டுப்பாட்டுல நிலைநிறுத்துறோம், அவங்களால சுத்தமா முடியறது கிடையாது. அதுதான் அது. அந்த ஆத்மா. ஜீவன் அதுவே கலங்கி போய் இருக்குது. அந்த ஓகே, மைண்ட்லயே ஜீவன் கலங்கி போய் இருக்குது. இப்ப சொன்ன மாதிரி உப்புல தண்ணி, அதாவது உப்புன்ற நித்தியமான வஸ்து தண்ணியில எப்படி கலங்கி போய் இருக்கிறதோ அதே மாதிரிதான் ம், அந்த ஜீவன் அந்த மைண்ட்ல கலங்கி போயே இருக்குது. தான் ஜீவனை தன்னை உணரத்துக்கான அந்த எந்த ஒரு முயற்சியும் இல்லாத அப்படியே வெளியிலேயே அது பந்தப்பட்டு இருக்கிறது முழுவதுமாக. ம். ஓகே, ஆத்மா நகரியா. அதுதான் அவங்க 100% தான், நம்ம 50%. அதுதான், ஆனா எல்லாமே வெளியில வியாபிக்கிற மனம் தான். ஐயா ஆத்ம நமஸ்காரங்க ஐயா. இப்ப பசி அகங்காரம்னு சொல்றீங்க ஐயா. அப்ப நம்ம ஆமாங்க, சாமி ஏக ருசியா சாப்பிட சொல்றாரு, அதுக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. மிக ருசியாக சாப்பிடும் போது அங்க அகங்காரத்துல நம்ம விடுதலை ஆக முடியும். அதுல இருந்து அந்த சரிங்க. அதுல இருந்து விடுதலை ஆக முடியும். அது பல வகையான ருசிக்கு அடிமையானா நம்ம அதுல இருந்து விடுதலை ஆக முடியாது, திரும்ப திரும்பி அகங்காரத்துல லாக் ஆகும். ஐயா, ஐயா தாமோதரன் பேசுறேன். சொல்லுங்க ஐயா, இப்போ குழந்தைங்களுக்கு பசி எடுத்தா அங்க அவங்களுக்கு அகங்காரம் இருக்குது அப்படின்றீங்க. ஆனா ஆமாங்க, ஆனா மனம், சித்தம், புத்தி, அதுக்கப்புறமா தான் அகங்காரம் வருது இல்லைங்களா? குழந்தைங்களுக்கு ஆமா. புத்தி வந்ததுக்கு அப்புறமா தானே அகங்காரம் செயல்படணும். எப்ப வெளி குழந்தைக்கு சுவாசம் போச்சோ, எப்ப வெளி சுவாசம் இருக்கிறதோ அப்பயே அகங்காரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அது வெளிப்படாம இருக்கு, அவள்தான். சரிங்க ஐயா, சரி. எப்போ சுவாசம் வெளியில போச்சோ அப்பயே அகங்காரம் இருக்குதா அர்த்தம். அது முழுவதுமாக வெளிப்படல. ஓகே, ஓகேங்க ஐயா, நன்றி ஐயா. சரிங்க சரி. சரிங்கய்யா, நிறைவு செய்திடலாங்களா? இப்போ நிறைவு செய்வதற்கு முன்னாடி இன்னைய சப்ஜெக்டே நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு விவேகம் எனும் விசேஷ அக்னி நமக்குள்ள அது நாளுக்கு நாள் ஒரு growth, நல்ல நிலைமையில போய்க்கணும் அப்படின்னா நமக்கு நாம் ஏற்கனவே
நாம் வித்தை வாங்கும் போது எடுத்த அந்த உறுதிமொழியும் நமக்குள்ள வந்து சதா சர்வகாலமும் நமக்குள்ள வந்து நினைவுகள் இருக்கணும். அதுதான் நித்திய வஸ்து எது, நித்தியம் இல்லாத வஸ்து எது அப்படின்னு அந்த விவேகம் வேணும்னா அப்ப அந்த உறுதிமொழியில் தான் அந்த விவேகம் என்பது வரும் நமக்குள்ள. அது அந்த உறுதிமொழியை நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது தான் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் மனசாட்சிக்கு விரோதமாகனாலும் வெளியில போகுது ஜீவசக்தியான வாய்வு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அது வெளியில போச்சுனாலே நித்திய வஸ்து விவேகம் தெரியுது. நடைமுறை வாழ்க்கை பிராக்டிகல் லைஃப்ல நம்மளால செயல்படுத்த முடியல. அப்ப அதை செயல்முறைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், ஒரு கெட்ட விஷயங்கள் நம்மளை ஆக்கிரமித்து இருக்கிறது என்றால் அதை எப்படி நமக்குள்ள அது வெளியேற்றுவது எப்படி அப்படின்னு பார்க்க சொல்ல. அதை நீங்க வெளியேற்றணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமாக தோத்து கொண்டே தான் இருப்பீர்கள். எனக்கு ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, அது எனக்குள்ளந்து நான் முழுவதுமாக நீக்க வேண்டும் என்றால், எனக்கு சினிமா பார்க்கிற பழக்கம் இருக்கிறது, அது எனக்குள்ள இருந்து முழுவதுமா நீக்கணும், அதெல்லாம் நான் விடுவிக்கணும் நிச்சயமாக முடியாதது. அதுக்கு பதில் அந்த ஆக்கிரமிக்கப்படுகின்ற நமக்குள் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை அதுல உட்புகுத்தக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் கொண்டு வரும்போது இயல்பாகவே அந்த ஆக்கிரமிப்புக்கான அந்த கெட்ட விஷயம் நம்ம விட்டு விலகிவிடும். இப்ப டெய்லி நான் காப்பி குடிக்கிறேன், அதுல நான் அடிக்டேட் ஆயிட்டேன். காப்பி இல்லைன்னா என்னால உயிரோட வாழ முடியாது, இல்லைன்னா மென்டல் டென்ஷன் ஆகுது, தலைவலி வருது அப்படின்னா காப்பிக்கு நம்ம அடிமை, வெளி சூழ்நிலை ஏதோ பொருளுக்கு அடிமை. அதுல இருந்து நம்ம விடுவிக்க வேண்டும்னா அந்த தினசரி அந்த காப்பியினுடைய அந்த பழக்கத்துக்கு பதில் ஏதோ ஒரு சூப்பு குடிக்கிறதோ வேறொரு பழக்கத்தை உட்புகுத்தும் பொழுது காலப்போக்கில அந்த காப்பி குடிக்கக்கூடிய அந்த நினைப்பை நம்மளை விட்டு அது மறைந்து போய்விடும். இப்படித்தான் அந்த மைண்டை வந்து வேறொரு திசையில திருப்ப முடியும் தவிர ஒரேடியா அப்படியே காப்பியை விட்டுட்டனால சைடு எஃபெக்ட் கூட சில பேருக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். அதே அந்த உலகியல் வாழ்க்கையிலிருந்து அப்ப அந்த சூப்புக்கு அடிமையிடுமா, அது நிச்சயமாக அதுவும் இருக்கக்கூடாது. அதுக்குதான் நமக்குள்ள அந்த கதியோடு சதா பிராணாயாமமும் போது அந்த புருவ மத்தியத்துல அந்த கவனத்தோடு நம்ம முழுவதுமாக வெளி உலக அந்த உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட அந்த பொறுப்புகளோடு அந்த செயல்களை செய்யும் போது நம்ம வந்து அதுக்கு அடிமையாக மாட்டோம். உடலும் அதுக்கு அடிமையாகாதது, இந்த மனமும் அடிமையாகாது, ஜீவனும் அடிமையாகாது. அதுக்குதான் ஞானபிதா நமக்கு அந்த சதா பிராணாயாமத்தை காட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நான் எனும் அகங்காரம் அதுக்கு அந்த மாதிரி இப்ப காப்பி அடிமையிலிருந்து சூப்புக்கு மாறினா சூப்புக்கு அடிமையாகக்கூடாது, அது அதுல இருந்து விலகி வரணும். அப்ப ஏதோ ஒரு கெட்ட செயல் நமக்குள்ள ஆக்கிரமித்து இருக்கிறது என்றால் அந்த அகங்காரத்தினுடைய செயல் ஜீவனை மன்னிக்க செய்யக்கூடிய அந்த செயல் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றால் அதற்கு பதில் வேறொரு நல்ல விஷயத்தை அந்த காலகட்டத்துல நம்ம முழுவதுமையாக உட்புகுத்தும் போது இயல்பாகவே அந்த ஜீவனுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாமே நம்ம கையை விட்டு போகும். அதுக்குதான் ஞானபிதா இந்த உறுதிமொழி நம்மிடம் பெற்றிருக்கிறார். அதை முழுவதுமாக உடலாலும் மனதாலும் கர்மத்தாலும் மனசாட்சிக்கு விரோதமாக யாதொரு செயலியும் நம்ம செய்ய மாட்டோம். இதை முழுவதுமாக கடைபிடிக்கும் போது தான் நமக்கு நித்திய வஸ்து விவேகம் அந்த விசேஷ அக்னியை வந்து நாளுக்கு நாள் நமக்குள்ள வந்து அதை குரோத் நல்ல ஒரு வளர்ச்சியில கொண்டு வந்து கடைசியில் அந்த ஜீவன் பொறுத்தவரை அந்த கைவல்யம் என்ற நிலையை வந்து அது பெற்றுத்தரும் என்பதுதான் இந்த இடத்துல நான் அனைவருக்கும் ஞாபகப்படுத்துடன் எனக்கும் இதை ஞாபகப்படுத்துகிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.